friends, welcome to Crown Tasty Samayal. Crown Tasty Samayal இப்போ நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு சாம்பார் ரெசிபி தாங்க. காய்கறிகள்லாம் இல்லாத சமயத்துல இந்த மெத்தட் படி இந்த சாம்பாரை வச்சிட்டு அதனோட ஊறுகாவோ இல்ல ஏதாவது ஒரு துவையல் அரைச்சு வச்சோ இல்ல ஒரு அப்பளம் வச்சோ சாப்பிடும்போது அது அவ்வளவு சுவையா இருக்குங்க. சூடான சாதத்துல சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். எப்படி செய்யறது நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பருப்பு வேக வைக்கிறதுக்காக ஒரு ப்ரெஷர் பேனில் 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்க சமயத்தில் 200 கிராம் அளவுள்ள துவரம் பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சு அதை நல்லா அலசிட்டு தண்ணியெல்லாம் இருத்து எடுத்து சேர்த்தாச்சு. இதில் 3 சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு கூடவே நம்ம மஞ்சள் பொடி அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்க்கும்பொழுது ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கலாங்க. இந்த பருப்போடையே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய்க்கு பதிலாக சாதாரணமாக நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் பயன்படுத்துகிறீங்களோ அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 4 பல்லு பூண்டு இதனோடையே சேர்த்துருங்க. சின்ன வெங்காயம் இது போல் ஒரு 4-5 அப்படி சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்க்க வேணாம். தக்காளி நல்ல பெரிய சைஸ் தக்காளி 2 தக்காளி இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்ததுன்னா 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி ஆனால் நல்லா பழமாக இருக்கட்டும், நல்ல குவாலிட்டியான தக்காளியாக இருக்கட்டும்ங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு இது போல் கொதி வரும்பொழுது நல்லா கலந்து விட்டுட்டு ப்ரெஷர் பேனோட மூடி அதில் நம்ம வெயிட்டும் போட்டுடலாம். ஏன்னா இந்த பருப்பு நல்லா குழைவாக நமக்கு வெந்து வரணும். உங்களோட குக்கர் கெப்பாசிட்டிக்கு ஏற்றாற் போல் விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 5 விசில் கொடுத்துட்டேன். ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா குழைவாக வெந்திருக்கும். இதை நீங்கள் சூட்டோடையே கல்சட்டியில் கடையிற மாதிரி இருந்தால் கடைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைனா இது போல் ஒரு பீட்டர் வச்சு இதை நல்லா பீட் பண்ணிங்கன்னா பருப்பு உங்களுக்கு மையம் மசிஞ்சு வந்துடும். நான் ஒரே ஒரு பாத்திரத்தை பயன்படுத்தி தான் செய்ய போகிறேன், அதனால் இதில் நல்லா கலந்து விட்டுட்டேன். திரும்பவும் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை இதில் நம்ம சேர்த்தாச்சு. இதெல்லாம் சேர்க்கும்பொழுது ஹை ஃப்ளேம்லேயே இருக்கலாம். இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களோட சுவைக்கு ஏற்றாற் போல் உப்பு கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. இது போல் நுர பொங்க சாம்பார் நல்லா கொதிச்சு வரணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு எல்லாமே இது போல் நல்லா கொதிச்சு வந்துடும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இன்னொரு ஸ்டவ்வில் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஜீரகம் சேர்த்தாச்சு. கடுகு ஜீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு 2 இனுக்கு அளவு கருவேப்பிலை இதில் உருவி சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து அதையும் இதில் சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் விதையெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு கிள்ளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 10 காஞ்ச மிளகாய் இது போல் கிள்ளி எடுத்து சேர்த்துருக்கேன். நீல மிளகாயாக இருந்தாலுமே பரவாயில்ல, சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த தாளிப்பை எடுத்து நல்லா நுர பொங்கி வர அந்த சாம்பாரில் சேர்த்துடலாங்க. சாம்பாரில் தாளிப்பு சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷத்துக்கு அது நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் கொதிச்சு வரட்டும். அதற்கு பிறகு நல்லா கலந்து எடுத்துட்டு கலந்த பிறகு அதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டும் கலந்து விடலாம், இல்லைனா ஆன்லேயே இருக்கும் போது கலந்து விட்டுட்டு ஒரு அரை நிமிஷத்துக்கெல்லாம் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பவுலில் சேஞ்ச் பண்ணிடலாங்க. நல்லா சூடான சுவையான கிள்ளி சாம்பார் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதில் விருப்பம் இருக்கவங்க லாஸ்ட்டில் மிளகுத்தூள் கூட தூவி சாப்பிடலாம், அவ்வளவு சுவையாக இருக்கும். சூடான சாதத்தில் இது போல் ஒரு சாம்பார் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா வறுவலுமே இதுக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. நீங்களும் இதே அளவுகளோட இந்த சாம்பார் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.